கிளாஸ் முடிச்சுட்டு டீ இங்க வச்சிருக்கேன் பாரு, ஆறுறதுக்குள்ள எடுத்து குடி. எந்திரிச்சு டீ குடிச்சிட்டு சாப்பிட்டு தூங்கு. போயிட்டு வரட்டுமா? அது எப்படிடா? நீ என் கூட இருக்கும்போது டைம் சல்லுன்னு ஓடுது, நீ இல்லைன்னா ரொம்ப ஸ்லோவா போகுது. அதுவும் இல்லாம வெள்ளிக்கிழமையா அதுவும் நான் எப்படி தூங்குவேன்? நான் போய் சாமி கும்பிடணும். ஓ, அப்ப மற்ற நாள்லாம் தூங்கினா பரவாயில்லையா? சாமிக்கு தெரியும்டி நீ பிரெக்னன்ட்னு. டேய், எவ்வளோ ஒல்லி ஆயிட்ட. அல்சர் வேற இருக்கு, சரியா சாப்பிட்றது இல்லை இப்பெல்லாம். எங்க நீங்க சாப்பிட விட்டீங்க? நான் எப்படா ஒன்று சாப்பிடவில்லை? அன்னைக்கு போர்க்கு வாங்கிட்டு வந்தேனே, சாப்பிட விட்டீங்க? அதெல்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வராது, எத்தனை தடவை சொல்றேன். எப்படிடா அதெல்லாம் சாப்பிட்றீங்க? நீங்க எப்படி சிக்கனு மட்டனு பீஃப் எல்லாம் சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி தான். பீஃப்லாம் சாப்பிட்டா வீட்டுக்கு வந்து குழி, வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிடாத. கேட்டியா? உங்க ரெண்டு பேரும் எப்பவாச்சும் இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். என்ன மட்டும் எப்ப பாரு. டேய், மெதுவா பேசுடா. வீடு வாடகைக்கு விட்டதே பெரிய விஷயம். இது கேட்டாங்கன்னு வச்சுக்கோ, வீடு காலி பண்ணிட்டு சொல்லுவாங்க. சொன்னா சொல்லட்டும், அவங்களுக்கு வந்துட்டு நல்லா பிடிச்சத சாப்பிடாம இருக்க முடியாது. சோ உன்னால எனக்கு எத்தனை வீடு மாற வேண்டியது இருக்கோ. சும்மாவா இருக்கும்? காசு கொடுத்துட்டு தானே இருக்கும். இன்னைக்கு போவாத சலீம். என்னாச்சு பாப்பா? சும்மாதான், என் கூட இரு. கூட இருனா எப்படி? பாப்பாக்காக தானே லோன் எடுத்திருக்கோம். அவதான் சொல்றாளடா போகாதன்னு. நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு சொல்றீங்கன்னு தெரியுது, எனக்கு அதுக்கெல்லாம் டைமே இல்ல. நான் கிளம்புறேன். நீ சொன்னா கேட்கவா போற? சரி, பார்த்து பத்திரமா போ. பை. சீக்கிரம் வரலன்னா நான் ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன். சரிடி, வரேன். பத்திரம். வரேன்டி. லொகேஷன் மட்டும் போக வேணாம், அதுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணிடுவேன். ஓகேம்மா. நான் ஒரு டீனா. ஹலோ. சரி. OTP சார் 1333.
மா லக்ஷ்மி, இன்னும் ஏமா முழிச்சிட்டு இருக்க? தூங்க வேண்டியது தானே, அவன் வரும்போது வருவான். இல்ல மீ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குறேன். சரி, உக்காந்து இருக்காத, அப்படியே படுமா. சரி மீ. சலீம், சொல்லுமா. சீக்கிரம் வா. நான் டெய்லியுமா கால் பண்ணிட்டு இருக்கேன். நான் கால் பண்ணேன்னா ஏதாவது இருக்கும்ல. அதோ கிளம்பிடுமா, உனக்கு சாப்பிட தான் ஏதாவது வாங்கிட்டு ஒரு ஹோட்டல்ல இருக்கிறேன், சீக்கிரம் வந்துடு. அதெல்லாம் எதுவும் வேணாம், நீ சீக்கிரமா வீட்டுக்கு வா. சரிம்மா சரிம்மா, வந்துடுறேன். அது போதும். வந்துடுறேன். வைக்கிறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சுமா, சவாரி எடுக்கல, வேற கேப் ஏதாவது புக் பண்ணிக்கோ. லேட் ஆயிடுச்சுண்ணா, ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் இங்கே தான் நிற்கிறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. உட்கார். ஓகேண்ணா. எங்கம்மா போனோம்? லக்ஷ்மிபுரம் அண்ணா. இந்நேரத்துக்கு இங்கே நிற்கிறது சரியில்லையம்மா. ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் ஒரு வீட்டில் பேசி பார்க் பண்ணியிருக்கேன். சரிம்மா, போலாம். அண்ணா, லக்ஷ்மிபுரம் போகிறக்கு எனக்கு ஒரு ஷார்ட் ரூட் தெரியும்ண்ணா, அதில் போயிடலாம் அண்ணா. சரிம்மா. ம் அண்ணா, இந்த லெஃப்ட் எடுத்துருங்களா, இந்த லெஃப்ட். ஏதோ சரின்னு பண்ணலாமா, வேற வழியில் போயிடலாமா? நான் இப்போ மறுபடியும் இந்த பக்கத்துலேருந்து சுற்றிட்டு அந்த பக்கம் போனா ரொம்ப டைம் ஆகிடும்ண்ணா. உங்களுக்கும் கால் மேலே கால் வருது, என் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுண்ணா. இந்த வழியாகவே போயிடலாண்ணா. அவங்க காதுல கூட விழலண்ணா, ஒரு நிமிஷம் இருங்க. நில்லுமா, நில்லு. ஹலோ, கேக்குதா இல்லையா? எங்க கேக்குதா இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ.
இப்பெல்லாம் ரோட்டோரமா நிக்கிறது இல்லாம கார் கண்ணாடி தட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? என்ன பேசுதெல்லாம்? நினைப்பெல்லாம் தப்பா இருந்தா பாக்குற எல்லாம் தப்பா தான் தெரியும். யாருண்ணா அது? என்ன சீரட போன நல்லா இருக்கட்டும், கார் கண்ணாடி எதுக்கு தட்டணும்னு சொல்லு. இவ்வளோ நேரமா ஹார்ன் அடிச்சிட்டு இருக்கோமே, உங்க காதல் எல்லாம் விழலையா? என்னண்ணா ஜோக் ஆச்சு நம்பிக்கிட்டியா? மியூசிக் போயிருந்துச்சுன்னா ஆன் சத்தம்லாம் கேட்கதான் தெரியாதா உங்களுக்கு? இல்ல இல்ல, இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவேன். அப்ப கார் ஓரமா பார்க் பண்ணிட்டு உங்க கச்சேரியை வச்சுக்க வேண்டியதானே? ரோடு என்ன பெட்ரூமா? பெட்ரூமா? ஏய், என் பெட்ரூம் இல்ல, உன் பெட்ரூம் தான். அத்தனைக்கு தனியா நைட்ல அடி வேலை. என்ன சொன்ன? நல்ல குடும்பத்துல பிறந்தப்பெல்லாம் பேசியாடா? மேல கை வைக்க பொண்ணு மேல கை வைக்கிறீங்க? குச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? ஒரே போன் கால் தான், மொத்தங்களா இறங்கிடுவானுங்க. இல்ல பேசிட்டு இருக்காங்க. என்ன அந்த பொண்ணை நாங்க சித்த மட்டும் பாத்தியா? அவச்சதை நீ பாக்கலையா? இப்பெல்லாம் ரோட்டோரமா நிக்கிற மட்டும் இல்லாம கார் கதவெல்லாம் தட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? நைட்ல 10 நிக்கிற வேலை நீ வேணா பார்த்து கேட்டானா? யாருனே தெரியாத பொண்ணு அவன் என்ன பண்ணா? உங்களுக்கு என்னடா பிரச்சனை? ஒழுங்கா சாரி கேட்டுன்னு கிளம்பிக்கினே இருங்க. கிளம்பு. கிளம்புடா. ஏய், இவ பேசின பேச்சுக்கு இன்னைக்கு இவளை விட முடியாது. கையா முடிக்கிற கையறா. கையற. வச்சு பாய வர மேல கை வைக்கறான். ஏய் விடு. ஏய், கைடுறா. எட்ரான்னு சொல்றல. நான் நடக்கிறதே வேற. போலீஸ் கால் பண்ணி இங்க வர வைப்பேன். எட்ரா. நவரே. வந்தீங்க. ஹலோ. எத்தனை போன்டா பண்றது உனக்கு? தலையில அடிபட்டு ஒரே ரத்தம், ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்கு. சீக்கிரம் வாடா. இல்லன்னு சொல்றல. வந்துட்டமா. சொல்லு. தீர்வே. ப்ரோ, இந்த பாருங்க, தப்பு உங்க மேலதான். அவ அடிச்சதுக்கு நீங்க திருப்பி அடிச்சிட்டீங்க. சரியா போச்சு. என் ஒய்ஃப் விழுந்து மண்டையில இருந்து ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு. நான் இப்ப ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும். இவ்வளவு பதிலா நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏய், ரத்தம் வர மாதிரி அடிச்சுக்கிறா, இவளை விட முடியாது. அவங்க ஒய்ஃப்க்கு அடிபட்டிருக்குன்னு கால் பண்ணி சொல்றாங்க. நீங்க என்ன நானா இங்கே போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? சாரி ப்ரோ. மா சாரிமா. மாமா சீக்கிரம் ஏறு. சொல்லலாம்ண்ணா. நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னா. சரி. மா, என்னமா சொல்றாங்க? மாத்திர தாண்டா இருக்காங்க, என்ன எதுவும் சொல்லவே இல்லை. சிஸ்டர், டாக்டர் வருவாங்க, கேட்டுக்கோங்க. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? ஹெவியாக பிளட் லாஸ் ஆயிருக்கு. கண்டினியூஸாக ப்ளீடிங் எடுத்துகிட்டே இருக்கு. குழந்தைக்கு வர ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போதைக்கு அம்மாவும் குழந்தையும் ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷனில் தான் இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது.
நான் காலையில பாதி தூக்கத்துல இருக்கும்போது நீ சொல்லாம கிளம்புற. நான் தூங்கிட்டு இருக்கும்போதும் வந்து பக்கத்துல படுத்துக்கிறேன். இப்பெல்லாம் உன்னை கனவுல பாக்குற மாதிரி இருக்கு. சரி, இதெல்லாம் நான் யாருக்காக பண்றேன்? என்னை நம்பி நீ வந்துட்ட, உன்னை நல்லா வச்சு பாத்துக்கணும், வேற ஒரு நல்ல வீட்டுக்கு கூட்டம் போடணும் தானே இதெல்லாம் பண்றேன். அங்க பாரு, மழை பெஞ்சா தண்ணி ஒழுகுது. சலீம், லட்சுமி, இந்த பேருக்கு யாராவது வீடு தராங்களா? பத்தாத குறைக்கு மாட்டுக்கறி சாப்பிடாத, பன்னிக்கறி சாப்பிடாதன்னு இவ்வளவு ரூல்ஸ் வேற. சலீம், நீ கஷ்டப்படுறதா நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னையும் யோசிச்சு பாரு. நீ முழுசா ஒரு நாள் ஃபுல்லா என் கூட வந்து எத்தனை நாள் ஆச்சு? ஏதோ தனியா இருக்க மாதிரி இருக்கு. லவ் பண்ணிட்டே இருந்திருக்கலாம் கல்யாணம் பண்ணதுக்கு பதில். தோ சொல்லிட்ட பாரு, கல்யாணம் பண்ணிருக்க கூடாதுன்னு. இதை கேட்கதான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தனா? சலீம், சொல்ல வர்றத முழுசா கேளு சலீம். லவ் பண்ணிட்டு இருந்திருந்தா என் கூட பேசிட்டாவது இருந்திருப்ப. இங்க நான் ரொம்ப தனியா இருக்கேன். என் வீட்டு ஞாபகம் எனக்கு வந்துட்டே இருக்கு. என்ன என்ன தாண்டி பண்ண சொல்ற? பேசாம உங்க அம்மா வீட்டுல எடுத்துட்டு போய் விட்டுட்டுமா? அங்கேயாச்சும் நீ நிம்மதியா இருப்ப. நான் எவ்வளவு கஷ்டப்படாலும் உன் கண்ணுக்கே தெரியாதுல்ல? எனக்கும் ரொம்ப ஆசைலாம் இல்ல உன்னை கண்டுக்காம உங்ககிட்ட பேசாம இருக்கணும்லாம். நீ தனியா இருக்கேன்னு தானே அம்மா வெட்டணும் வந்து விட்டேன். உன் அம்மா கூட இருக்கதான் நான் இங்க வந்தனா? நீ என் கூடயும் இருக்க வேணா, என் அம்மா கூடயும் இருக்க வேணா. போறதா இருந்தா உன் அம்மா வீட்டு கிளம்பி போ. ரொம்ப சந்தோஷம். பின்ன உனக்கு தானே உன் வீட்டு ஞாபகமா வந்துட்டே இருக்கு. எப்ப பாரு வீட்டுல இருன்னா அப்புறம் சாப்பாட்டுக்கு என்னதான் பண்றது? மா, அவ சாப்பிட்டாளா? எங்கடா சாப்பிட்டா? ஒரே ஒரு இட்லி தான் சாப்பிட்டா. நீ போய் பேசி சாப்பிட வை. லட்சுமி, இங்க பாரு. ஏய், வா சாப்பிட போலாம். எனக்கு பசிக்கல. உனக்கு பசிக்குதுன்னா நீ போய் சாப்பிடு. என்ன ஏன் தொல்லை பண்ற? நீ சாப்பிட்டாதான் நானும் சாப்பிடுவேன். சாப்பிடாத, பட்னியா போய் படு. எனக்கு என்ன வந்துச்சு? ப்ளீஸ். எங்க போற? அம்மி கூட தூங்க போறேன். நீ தானே சொன்ன அம்மி கூட இருன்னு. அது நீ தனியா இருக்கன்னு சொன்னியே, அதான் அம்மி இருக்காங்கன்னு சொன்னேன். அதுக்குன்னு சோத்த விசிறி அடிச்சுட்டு போவியாடா? என் மேல இருக்க கோவத்தை எதுக்குடா சோத்து மேல காட்டுற? அவ்வளவு கோவம் என் மேல வருமாடா உனக்கு? எப்பா, முதல் தடவை பாக்குறேன் இவ்வளோ கோவப்பட்டு. கிளம்பி போனா அப்படியே போயிடுவேன்னு நினைச்சியா? நான் போய் அழுதுட்டு நின்னா என் வீட்டுல என்ன சேர்த்துக்குவாங்க. ஆனா எனக்கு போக விருப்பம் இல்ல. என்ன போர் அடிச்சிட்டேன் நான் உனக்கு? என்னை விட்டு போயிடணுமா உனக்கு? இந்த ஜென்மத்துல உன்னை விட்டு போயிடுவேன். நிம்மதியா இருக்கலாம், நான் இல்லாம சந்தோஷமா இருக்கலாம். அப்படிலாம் நினைக்காத. அப்படிலாம் நடக்கவே நடக்காது. பா, ஐயோ, இவ்வளவு கோவத்தையும் அழுவையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கடி நீ. காலையில நீ அழுததை விட இப்ப சண்டை போடுறல்ல, அதான் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. லட்சுமி இல்லோன்னு போர்டு வச்ச ஒரு வீடு. அதுல உனக்குன்னு பூஜை பண்றதுக்கு ஒரு ரூமு, எங்க அம்மாக்கு நமாஸ் பண்றதுக்கு இன்னொரு ரூமு, அப்புறம் எனக்கு பிறக்க போற குழந்தைக்கு அதுக்கு ஒரு தனி ரூமு. இந்த லட்சுமி இல்லம் போர்டு பக்கத்துல டெய்லி நான் சவாரி போகும்போது நீ அங்க வந்து சிரிச்சுக்கின்னு வழி அனுப்பணும். அவ்வளவுதான். அதான் எனக்கு எல்லாம். சரி, சாப்பிட போலாமா? சரி. என்ன நம்பி என் வீட்டுக்கு வந்துட்ட. வீட்டுல ஒண்ணுமே இல்ல. உன்னை எப்படி நான் பாத்துக்க போறேன்னே தெரியல. அது எப்படிடா? வீட்டை விட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ்லாம் பண்ணி உன் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்படிலாம் சொல்ற? நான் வேணா என் வீட்டுக்கே திரும்பி போயிடவா? ஓஹோ, ஒரு 2 நாள் இருப்பியாடி என்ன விட்டு? கிளம்பி போற மூஞ்ச பாரு.
உள்ள வா. என்ன உனக்கு ஏன் பிடிக்கும் சொல்லு. உன்னை யாருக்கு தான் பிடிக்காது? நம்ம 2 பேருக்குள்ள சண்டை வரும்போது உன் குட்டி மண்டைக்குள்ள ரொம்ப யோசிப்பா பாரு, அது ரொம்ப பிடிக்கும். திடீர்னு பெருசா சண்டை ஒண்ணு போட்டுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இப்படியே கொஞ்சம் பாரு, அது இதெல்லாம் வேற யாரடி பண்ணுவா? நீ மட்டும்தான். ஓ, சரி, இப்ப நீ சொல்லு, உன் வீட்டை விட்டு எனக்காக ஏன் வந்தேன்னு? எனக்கு உன் கூடவே இருக்கணும். என்ன சண்டை வந்தாலும் அன்னைக்கு நைட்டே நீயும் நானும் பேசிடணும். அப்புறம் எனக்கு தெரியலடா, நீ இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். அதான் உன்ன மாதிரியே ஒரு குட்டி பாப்பா பெத்து உன்னை டார்ச்சர் பண்ண போறேன். இல்ல இல்ல இல்ல, உன்ன மாதிரி இருந்தாதான் குழந்தை அழகா இருக்கும். இல்ல இல்ல இல்ல, உன்ன மாதிரி உன்ன மாதிரி உன்ன மாதிரி தான். சரி சரி, இப்படி பேசிக்கிட்டே இருந்தா எப்படி யார மாதிரின்னு பெத்து பாத்துடலாம். டாக்டர் இப்ப எப்படி இருக்காங்க? டோன்ட் வரி, அம்மாவும் குழந்தையும் சேஃப் தான். ஐசியூலேருந்து ஜென்ரல் மாற்றின உடனே போய் பாருங்க. நான் வந்து பார்க்கட்டுமா? வாமா. லட்சுமி, லட்சுமி, அதான் எல்லாம் சரியாயிடுச்சு லக்ஷ்மி. அப்புறம் எது கழுவுறீங்க? நீங்க பாப்பா 2 பேருமே நல்லா ஆயிட்டீங்க. என்னாலதான் அவரால் டைமுக்கு வர முடியல. அண்ணா அண்ணா, நான் போயிட்டு வரேன். ஹலீம், நேற்று அந்த பொண்ணை நான் பார்த்தேன். நேற்று நைட்டு சர்ஜரி பண்ணும் போது உனக்கும் உன் குழந்தைக்கும் ஒன்றும் ஆகாது, நாளைக்கு நீ சரியாயிடுவேன்னு சொன்னா. உனக்காக தான் சலீம் அங்க போராடிட்டு இருக்கான்னு சொன்னான். என் கனவுல கூட முன்னாடி அந்த பொண்ணை நான் பார்த்தேன். அவ எனக்காக தான் வந்திருக்கா. அவளை நான் பார்க்கணும். போய் கூட்டிட்டு வா சலீம், போ. அவளையே பெரிய பிரச்சனையில இருந்து நான் தான் கூட்டிட்டு வந்தேன். எப்படி இங்க இருக்க முடியும்? இல்ல சலீம், அவளை பார்க்கணும். போய் கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வா. இதோ வரேன். தேங்க்யூ சார். ஆ, டாக்டர், ஆபரேஷன் பண்ணும்போது யாராவது லட்சுமி கையை பிடிச்சிக்கிட்டு கூடவே இருந்தாங்களா? ஆப்ரேஷன் தேட்டரில் நர்ஸு டாக்டர் தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ட்ரக்ஸு கொஞ்சம் டோசேஜ் அதிகமானதுனால அவங்க இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. நான் எல்லாம் சரியாயிடும்ண்ணா. லக்ஷ்மிக்கும் பாப்பாக்கும் ஒன்றும் ஆகாது, நான் சொல்கிறேன்ல.
மா ஒரு நிமிஷம். நான் போயிட்டு வரேண்ணா. நீ போயிருப்பேன்னு நினைச்சம்மா. ஃபோன் சார்ஜ் போட்டிருந்தேண்ணா, அதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ம். உன் பேர் கேட்கவே இல்லையே. உன் பேர் என்னம்மா? ஈவ்லின் மேரி. நான் வரேண்ணா. இல்ல அவ எங்கன்னு தெரியல. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துட்டேன். இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். வெளியில போனான்னு சொன்ன கூடவே இருக்க. நீ எப்பவுமே சொல்லுவல்ல, என் கூட இரு என் கூட இருன்னு. இந்த 4 மணி நேரத்துல நீ ஏன் சொன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. எங்க திரும்பி உன் கூட இருக்க முடியாதுன்னு நினைச்சு நான் செத்துட்டேன். நீ போதும் எனக்கு.